வணக்கம். உலகை ஆட்டிப்படிக்க காத்திருக்கின்றது ஒரே நேரத்தில் உருவெடுத்துள்ள 4 மாபெரும் பொருளாதார மற்றும் இயற்கை பேரழிவுகள். ஒரு பக்கம் ரஷ்யா தனது தங்கத்தை கொத்து கொத்தாக விற்று உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்க, இன்னொரு பக்கம் 100 ஆண்டுகளில் இல்லாத சூப்பர் எல்னினோ பேரிடரால் அரிசி, கோதுமை முதல் சாக்லேட் வரை அனைத்து உணவுப் பொருட்களின் விலையும் விண்ணை தொடப் போகின்றது. உங்கள் வீட்டின் மளிகை பட்டியல் முதல் உலக பொருளாதாரம் வரை எதையெல்லாம் இது தலைகீழாக மாற்றப் போகிறது, வாங்க முழுமையாக பார்க்கலாம். உலக அரங்கில் ரஷ்யா என்றாலே அசைக்க முடியாத நிதி பலமும் பிரமாண்டமான தங்க கையிருப்பும் தான் நினைவுக்கு வரும். ஆனால் உக்ரைன் போருக்கு பிந்தைய சர்வதேச பொருளாதார தடைகள் காரணமாக அந்த நாட்டின் தங்க கையிருப்பு வரலாற்றில் இல்லாத அளவிற்கு வேகமாக கரைந்து வருகின்றது. ரஷ்யாவின் மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களின்படி நாட்டின் தங்க இருப்பு கடந்த 6 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு பாதாளத்திற்கு சரிந்துள்ளது. ஒரு காலத்தில் உலகிலேயே அரசாங்க அளவில் அதிக தங்கம் வாங்கும் முன்னணி நாடாக விளங்கிய ரஷ்யா தற்போது தனது கஜானாவில் உள்ள தங்கத்தை விற்று வருகிறது. நடப்பு ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூலை 31 வரையிலான 7 மாதங்களில் மட்டும் 16 லட்சம் அவுன்ஸ் தங்கத்தை ரஷ்ய மத்திய வங்கி விற்றுள்ளது. ஆகஸ்ட் 1 தேதி நிலவரப்படி ரஷ்யாவிடம் உள்ள மொத்த தங்கத்தின் இருப்பு 7.32 கோடி அவுன்ஸாக குறைந்துள்ளது. இது ஜனவரி 2020க்கு பிறகு பதிவான மிக குறைந்த இருப்பாகும். இந்த குறுகிய காலத்தில் ரஷ்யா விட்ட தங்கத்தின் மொத்த சந்தை மதிப்பு மட்டும் தோராயமாக 33.7 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும். ஒரு சாதாரண குடும்பத்தில் வருமானம் குறைந்து செலவு அதிகரிக்கும் போது சேமிப்பில் உள்ள தங்க நகைகளை விற்பதை போல வல்லரசு ரஷ்யாவும் தனது பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க தங்கத்தை விற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் பிரதான வருமான ஆதாரமான கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஏற்றுமதி மீது மேற்கத்திய நாடுகள் விதித்த விலை வரம்பு மற்றும் வர்த்தக தடைகளால் அந்த நாட்டின் வருவாய் கணிசமாக குறைந்தது. வருமான இழப்பால் ஏற்பட்ட நாட்டின் பட்ஜெட் பற்றாக்குறையை ஈடுகட்ட ரஷ்ய நிதி அமைச்சகம் தனது இருப்பிலிருந்து தங்கத்தையும் டாலரையும் சந்தையில் விற்க தொடங்கியது. 2022 உக்ரைன் போருக்கு பிறகு மேற்கத்திய தடைகளால் தங்கத்தை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாமல் போனது. 2022க்கு பிறகு தனது தங்க உற்பத்தி விவரங்களை வெளியிடுவதையே மாஸ்கோ நிறுத்திவிட்டது. ரஷ்ய அரசு பட்ஜெட் தேவைகளுக்காக தங்கத்தை விற்கும் போது நாட்டின் பணமான ட்ரூபில் கடுமையான பணவீக்கத்தால் சரிவடைய வாய்ப்புள்ளது. இதனை தடுக்க ரஷ்ய மத்திய வங்கி மிரர் மெக்கானிசம் என்று பொருளாதார உத்தியை பயன்படுத்துகின்றது. நிதி அமைச்சகம் வெளிச்சந்தையில் விற்கும் தங்கத்தின் நிகரான பரிவர்த்தனைகளை உள்நாட்டு சந்தையில் மேற்கொண்டு ரூபிளின் மதிப்பை வீழ்ச்சியடையாமல் பாதுகாத்து வருகின்றது. உக்ரைன் போர் நீடிக்கும் வரையிலும் சர்வதேச தடைகள் தளர்த்தப்படாத வரையிலும் ரஷ்யா தனது தினசரி செலவுகளை ஈடுகட்ட தங்க கையிருப்பை மேலும் விற்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. ஒரு வல்லரசு நாட்டின் கஜானாவில் தங்க இருப்பு தொடர்ந்து குறைந்து வருவது உலக சந்தையிலும் சர்வதேச பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய அதிர்வலிகளை ஏற்படுத்தியுள்ளது. உலகெங்கிலும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் வானிலை சீர்குலைந்து வரும் நிலையில் பசிபிக் பெருங்கடலில் உருவாகியுள்ள சூப்பர் எல்னினோ மனித வரலாற்றிலேயே மிக கடுமையான பேரழிவை ஏற்படுத்தக்கூடும் என பிரித்தானிய வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு எல்னினோவின் தாக்கம் அதிகரிக்கும் என்றும் 1877 ஆண்டிற்கு பிறகு வரலாற்று சிறப்புமிக்க மிக தீவிரமான எல்னினோ உருவாவதற்கு 80% வாய்ப்புகள் இருப்பதாகவும் தமிழ்நாடு வெதர்மென் பிரதீப் ஜான் கணித்துள்ளார். பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பு நீர் வழக்கத்திற்கு மாறாக அதிக வெப்பமடைவதை எல்னினோ என்கின்றோம். வழக்கமாக எல்னினோ நிகழ்வின் போது கடல் நீர் 1 பாகை செல்சியஸ் முதல் 2 பாகை செல்சியஸ் வரை சூடாகும். ஆனால் தற்போது கடல் மேற்பரப்பு வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஜூன் தொடக்கத்தில் தொடங்கிய இந்த எல்னினோ அடுத்த ஆண்டு ஏப்ரல் வரை நீடிக்கும். 1997 மற்றும் 2015 ஆகிய ஆண்டுகளில் ஏற்பட்ட சூப்பர் எல்னினோ நிகழ்வுகளை விட தற்போதைய வானிலை மாற்றங்கள் மிக கடுமையாக உள்ளன. தெற்காசிய நாடுகளில் பருவமழை பெய்து தீவிர தண்ணீர் தட்டுப்பாடு மற்றும் விவசாய பாதிப்பு ஏற்படும். பெரு, ஈக்வடார் மற்றும் பிரேசிலில் மிக வெடிப்பு, கடுமையான நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். இந்தோனேசிய மற்றும் மலேசிய காடுகளில் காட்டுத்தீ பற்றும் அபாயம் உருவாகியுள்ளது. ஆஸ்திரேலியாவின் கிரெட் பேரியர் ட்ரேப் உட்பட பவள பாறைகள் அழியும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. வறட்சியால் பனாமா கால்வாயில் நீர்மட்டம் குறைந்து உலகளாவிய வர்த்தகம் பாதிக்கப்படும். இந்தியாவின் தென்மேற்கு பருவமழை பெருமளவில் குறையும் என கணிப்புகள் தெரிவிக்கின்றன. பாதிக்கப்படும் மாநிலங்கள் பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான். நெல், கரும்பு, சோளம், துவரை, உளுந்து மற்றும் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி வீழ்ச்சியடைந்து உலகளவில் அரிசி, சர்க்கரை, கோதுமை, காபி ஆகியவற்றின் விலை விண்ணை தொடும். சென்னைக்கு பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது எனவும் எல்னினோ காலத்தில் புயல்கள் குறைவாகவே இருக்கும் எனவும் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இன்றும் நாளையும் தமிழகத்தில்
இயல்பை விட 4 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும். இலங்கையிலும் எல்னினோவின் தாக்கம் தீவிரம் அடைந்துள்ளது. பொத்துவிலில் சமீபத்தில் 39.9 பாகை செல்சியஸ் மற்றும் பொழுநறுவாவில் 27 பாகை செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. 1983 வவுனியாவில் பதிவான 40.1 பாகை செல்சியஸ் என்ற வரலாற்று சாதனையை வரும் நாட்களில் இலங்கை வெப்பநிலை முறியடிக்கக்கூடும் என அந்நாட்டின் வானிலை ஆய்வாளர் மாலிக் பெர்னாண்டோ எச்சரித்துள்ளார். இலங்கையில் ஆகஸ்ட் வரை வறட்சி நீடித்தாலும் அக்டோபர் மாதத்திற்குள் திடீர் கனமழையோ அல்லது தீவிர வறட்சியோ மாறி மாறி வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலகளவில் உருவாகி வரும் 2 மாபெரும் அச்சுறுத்தல்கள் ஒன்று திரண்டு உலகளாவிய உணவு விநியோக சங்கிலியை பலமாக பாதிக்க தொடங்கியுள்ளன. இதனால் விரைவில் அமெரிக்கா உட்பட உலகம் முழுவதும் மளிகை பொருட்களின் விலை கணிசமாக உயரும் என முன்னணி நிதி சேவை நிறுவனமான ஜேபி மோர்கன் தனது புதிய பகுப்பாய்வு அறிக்கையில் எச்சரித்துள்ளது. வரும் 2027 ஆண்டின் முதல் பாதியில் உலகளாவிய உணவு செலவுகள் 5% வரை உயரக்கூடும் என்று இந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளவில் பயிர்களுக்கு பயன்படுத்தப்படும் அதிக நைட்ரஜன் கொண்டு யூரியா உரத்தின் 36% உற்பத்தியை பாரசீக வளைகுடா நாடுகளே வழங்கி வருகின்றன. ஈரான் மீதான போர் மற்றும் ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்டுள்ள இடையூறுகளால் உர உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டு விலைகள் உச்சத்தை தொட்டுள்ளன. கடுமையாக சேதமடைந்த இயற்கை எரிவாயு ஆலைகள் மீண்டு வர 3 முதல் 5 ஆண்டுகள் வரை ஆகலாம் என்பதால் உர உற்பத்தி இயல்பு நிலைக்கு திரும்ப 4 ஆண்டுகள் வரை ஆகலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. நைட்ரஜன் உரம் நிலையற்ற தன்மையுடனும் நச்சுத்தன்மை வாய்ந்த அம்மோனியாவாக மாறக்கூடியதாகவும் இருப்பதால் அதை உத்திசார் இருப்பாக சேமித்து வைக்க முடியாது என்பது நிலைமையை மேலும் தீவிரமாக்கியுள்ளது. பயிர்கள் விதைக்கப்பட்ட பிறகே உரம் வந்து சேர்ந்தால் விவசாயிகள் அதனை பயன்படுத்த முடியாது. தாமதமாக இடப்படும் உரங்கள் அம்மோனியாவாக மாறி பயிர்களை பாழாக்கிவிடும். அதே வேளையில் இயற்கை நிகழ்வான எல்னினோ உலகம் முழுவதும் மழைப்பொழிவு மற்றும் வெப்பநிலையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி வறட்சி, வெள்ளம் மற்றும் காட்டுத்தீயை தீவிரப்படுத்தியுள்ளது. பிரேசில் மற்றும் இந்தியா போன்ற வெப்பமண்டல நாடுகளில் விவசாய உற்பத்தி சராசரியாக 3.5% வரை சரியக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இந்த நாடுகள் பாரசீக வளைகுடா உரங்களை அதிகம் நம்பியிருப்பதோடு எல்னினோ பாதிப்பிற்கும் அதிகம் ஆளாகும் பகுதிகளாக உள்ளன. உலகளாவிய நைட்ரஜன் உர தேவையில் பாதிக்கும் மேற்பட்டவை மக்கா, சோளம், கோதுமை மற்றும் அரிசி பயிர்களுக்கு தேவைப்படுகின்றன. பிரேசில் நாட்டின் மக்காச்சோளம் சாகுபடி முதல் கட்டமாக பாதிக்கப்படும். அமெரிக்கா, ஐரோப்பா, சீனா, இந்தியா மற்றும் ரஷ்யாவின் கோதுமை விளைச்சல் பாதிக்கப்படலாம். இந்தியா, வங்கதேசம், இந்தோனேசியா மற்றும் வியட்நாமில் உள்ள இலையுதிர் மற்றும் குளிர்கால நெல் பயிர்கள் பெரும் ஆபத்தை எதிர்கொள்கின்றன. உரத்தட்டுப்பாட்டால் விவசாயிகள் குறைந்த விளைச்சலை ஏற்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகின்றனர். அமெரிக்கா போன்ற நாடுகள் நேரடி விளைவுகளிலிருந்து தப்பித்தாலும் உலகளவில் அரிசி, கோதுமை, சாக்லேட் உள்ளிட்ட பயிர்களின் விளைச்சல் குறைவதாலும் இறக்குமதி செலவு அதிகரிப்பதாலும் பொதுமக்கள் தங்கள் அன்றாட உணவுக்கு மிக அதிக விலை கொடுக்க வேண்டிய நிலை உருவாகும் என நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். உலகளவில் தீவிரம் அடைந்து வரும் காலநிலை மாற்றம் மற்றும் முன்னெப்போதும் இல்லாத வெப்ப அலை காரணமாக பிரித்தானியாவில் சாக்லேட் உள்ளிட்ட முக்கிய உணவுப் பொருட்களுக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. ஆற்றல் மற்றும் காலநிலை நுண்ணறிவு அமைப்பின் புதிய ஆய்வு அறிக்கை இத்தகைய அதிர்வைக்கும் எச்சரிக்கையை விடுத்துள்ளது. 2026 ஆண்டில் உலகின் பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை உச்சத்தை தொட்டுள்ளது. இதனுடன் உருவாகி வரும் சக்தி வாய்ந்த சூப்பர் எல்னினோ இயற்கை நிகழ்வு மேலும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. பிரித்தானியாவில் கடந்த மே மாதம் முதல் இதுவரை 5 முறை கடுமையான வெப்ப அலைகள் பதிவாகியுள்ளன. விரைவில் மற்றொரு வெப்ப அலையும் வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தீவிரமடைந்து வரும் வறட்சியால் நாட்டின் விவசாயத்துறையும் இறைச்சி மற்றும் பல்பொருள் அங்காடிகளுக்கான விநியோக சங்கிலியும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. பிரித்தானியா தனது மொத்த உணவு இறக்குமதியில் 13% காலநிலை மாற்றத்தால் அதிகம் பாதிக்கக்கூடிய நாடுகளையே நம்பியுள்ளது. உலகளவில் கொக்கோ உற்பத்தியின் முன்னணியில் உள்ள கோட்ரி, ஜவரி மற்றும் கானா ஆகிய நாடுகள் காலநிலை மாற்றத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் பிரித்தானியாவிற்கு இறக்குமதி செய்யப்படும் கொக்கோ அளவு குறைந்து சாக்லேட் உற்பத்தி கடுமையாக பாதிப்பதோடு அதன் விலையும் வரலாறு காணாதளவிற்கு உயரக்கூடும். அதிகரித்து வரும் வெப்பம் சாக்லேட் தயாரிப்பாளர்களையும் விட்டு வைக்கவில்லை. ஹால் நகரின் கொக்கோ சாக்லேட்டர் கடுமையான வெப்பம் காரணமாக தனது உற்பத்தியை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. ஹோட்டல் சாக்லேட் கடைகளில் சாக்லேட் உருகும் அபாயம் ஏற்பட்டதால் கிளை தற்காலிகமாக மூடப்பட்டது. சாக்லேட் தயாரிப்பிற்கும் அதன் தரத்தை பேணவும் அதிக வெப்பமும் ஈரப்பதமும் மிகப்பெரிய எதிரிகள் என கோட்ரல் சாக்லேட் நிறுவனம் கவலையுடன் தெரிவித்துள்ளது. பிரித்தானிய நுகர்வோர் ஏற்கனவே சாக்லேட்டுகளின் விலை உயர்வாலும் அளவுகள் குறைக்கப்படுவதாலும் அவதிப்பட்டு வருகின்றனர். காலநிலை மாற்றம் இதே நிலையில் தொடர்ந்தால் நாட்டின் உணவு பாதுகாப்பு கேள்விக்குறியாவதோடு சாக்லேட் சாதாரண மக்களின் எட்டாக்கனியாக மாறக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர்.
இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.